Hi, hello everyone. This is Soumya from Book Feast channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் தி ஃபைட் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதினவர் ரஸ்கின் பாண்ட். இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் ராஞ்சி, சூரஜ், ராஞ்சிஸ் மதர். ராஞ்சி ராஜ்பூருக்கு 1 மந்த் கூட ஆகலை. ஸோ அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கும் போது ஒரு பூலை டிஸ்கவர் பண்ணுறா. அந்த பூல் ஃபாரஸ்ட்டில் இருக்குது. இது சம்மர் சீசனாக இருக்குது. ஸ்கூல் இன்னும் ஓப்பன் ஆகலை. இவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அந்த ஏரியாலையும் இல்லை. ஸோ அந்த இடமும் எப்படியாப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தா செமி ஹில் ஸ்டேஷனாக இருக்குது. சரி, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டைமை உட்காந்து வீட்லேயே ஹைடில் உட்காந்துருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அங்கேயும் இங்கேயும் ஊர் சுற்றிட்டுருக்கான். அப்படி ஃபாரஸ்ட் எல்லா இடமும் போய் பார்க்கும் போது தான் இந்த பூலை பார்த்துருக்கான். அந்த இடம் ஃபுல்லாக ரொம்ப ஹாட்டாக இருக்குது. அந்த இயரே அந்த சம்மர் சீசன் அவ்வளோ ஒரு ஹாட்டாக இருக்குது. ராஞ்சி தன்னுடைய வெஸ்ட் ஹீஸ் அபவுட் ஹிஸ் வெஸ்ட் அண்ட் ஷார்ட்ஸ் ஒரு ப்ரௌன் ஃபீட் மாதிரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ப்ரௌன் ஃபீட் தான் அவனுக்கு இருக்கான். அந்த ப்ரௌன் ஃபீட்டும் சாக்கி கலரில் இருக்குது. ஏன் சாக்கோடைய கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தா அவ்வளோ டஸ்ட் இருக்குது அண்ட் கிராஸஸ் எல்லாம் ப்ரௌனாக இருக்குது. நிறைய ட்ரீஸ் இருக்குது. அந்த இடமே பார்க்கறதுக்கு ஒரு கூலான ரெஃப்ரெஷிங்கான ஒரு பிளேஸ் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு டேயில் தான் ஒரு பூலை ராஞ்சி பார்த்துருக்கான். ஸோ பூலை பார்த்த உடனே அவனுக்கு அந்த பூல் ரொம்ப பிடிச்சி போச்சு. அது ரொம்ப டிரான்ஸ்லுவெண்ட்டாக இருக்குது, ஜென்டலாக இருக்கிறத பிடிச்சிருச்சு. சரி, இந்த பூலில் போய் நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். பிளெயின்ஸில் பார்க்கக்கூடிய பூல் மாதிரி இந்த பூல் தண்ணி ரொம்ப ட்ரை ஆகிடாக தான் எப்பயுமே இதில் தண்ணின்றது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த பூலை பார்க்கும்போது அந்த பூலில் போய் ஸ்விம் பண்ணுறான். அதில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அவங்க பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாங்க, அவங்க ஓன் சிட்டியில் அவங்க இருந்த பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தா மிடில் ஆஃப் தி ராஜ்புட்னா டெசர்ட். ஸோ அங்கே இவ்வளோ தண்ணி பார்க்குறதுன்றது ஒரு நடக்காத ஒரு விஷயம். ஸோ இங்கே தண்ணியை பார்க்கவும் அந்த ஸ்டிக்கியாக மடியான இருக்க பூல்ஸ் எல்லாம் பார்க்குறது, பஃபலோஸ் இதெல்லாம் பார்க்குறதே அவனுக்கு பழக்கமான விஷயமா இருந்திருக்கு. ஆனால் இங்கே இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பஃபலோஸ் இல்லாமல் ஒரு மடி பூல்ஸ் இல்லாமல் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் இருக்குது. ஸோ இந்த வாட்டரை பார்த்தோன்னே அதில் குதித்து நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு அதை குதித்து விளையாண்டுட்டுருக்கான். இவன் குதித்து விளையாண்டுட்டு ஒரு ட்ரீயோடைய ஷேடில் இருக்கும்போது பார்த்தா அங்கே ஒரு பையன் இவனை நோட் பண்ணிகிட்ருக்கான். ஸ்டார்டிங்கில் அந்த பையனுடைய பேர் சொல்லலை, பட் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி தான் அந்த பையன் சுராஜ் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ரொம்ப தூரத்தில் நின்றுட்டுருக்கான். அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தா ராஞ்சியை விட பெரிய பையனாக இருக்கான், டாலாக இருக்கான், ரொம்ப திக்காக இருக்கான். அவன் நோஸ் ரொம்ப ப்ராடாக இருக்குது, லிப்ஸ் எல்லாம் ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவன் என்ன பண்ணுறான்னா ராஞ்சியை உத்து பார்த்துட்ருக்கான். இந்த ராஞ்சி என்ன பண்ணுறான்னா, நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ராஞ்சியை பார்த்து கேட்குறான். கேட்டவுடனே ராஞ்சி என்ன சொல்கிறான்னா, ஃப்ரெண்ட்லியாக அவங்ககிட்ட ஃப்ரெண்டாக பேசுகிற மாதிரி, நான் இங்கே ஸ்விம் பண்ணிகிட்ருக்கேன், வாயை நீ என் கூட ஜாயின் பண்ணிப்பேன் அப்படின்னு கூப்பிட்றான். உடனே அதுக்கு சுராஜ் சொல்கிறான், நான் வரமாட்டேன், இந்த இடமும் எனக்கு மட்டும்தான் சொந்தமான இடம், ஸோ நான் மட்டும்தான் இங்கே இருப்பேன், நீ இந்த இடத்த விட்டு வெளியே போ, நான் இங்கே கூப்பிடவே இல்லை, இன்வைட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ராஞ்சி இன்னும் உட்காந்து அந்த ராக் மேலேயே உட்காந்துட்டு இவன் என்ன தான் பேசுகிறான் அப்படின்னு ஒன்று ஒன்றா கேட்டுகிட்டே இருக்கான். அப்போ தான் சொல்கிறான், நான் வாரியர் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறான். இந்த வில்லேஜில் இருக்க எல்லாருமே எனக்கு பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீனையும் க்ரியேட் பண்ணுறான். அண்ட் வில்லேஜ் பீப்புளோட ரிப்ளைஸ் எல்லாம் நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன் அப்படின்றதையும் சொல்கிறான். உடனே ராஞ்சி என்ன சொல்கிறான்னா, சரி நீ கேட்காத, நான் வில்லேஜ் பீப்புள் கிடையாது, ஸோ நான் சொல்கிறத நீ கேளு, அது மட்டும் இல்லாமல் நானும் ஃபைட்டர் தான் அப்படின்னு சொல்கிறான். ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி ஆர்குமெண்ட்ஸ் வருது. சுராஜ் என்ன சொல்கிறான், நீ இந்த இடத்த விட்டு ஓடி போய்டுவன்லையே, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே ராஞ்சி என்ன சொல்கிறான், நீ தான் இங்கேருந்து போகணும், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இவங்க அடிச்சுட்டு பிடிச்சி ரொம்ப டயர்டாகிடுறாங்க. டயர்டாக ஆனதுக்கப்புறம் சுராஜ் என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்துல நாளைக்கு வா நம்ம சண்டையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். சொன்னதும் இவனும் ஏஞ்சி நிற்க முடியல, பேச முடியல. ஸோ இவன் என்ன சொல்கிறான், சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ ராஞ்சி வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனதும் அவங்க அம்மா இந்த இவன் அடிபட்டு இருக்கிறது இதெல்லாம் பார்க்கவும், நீ இன்றைக்கி ஃபுல்லாக வெளியவே போகக்கூடாது, நீ வெளியவே போகாத அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பட் இவனுக்கு வெளியே போய் ஆகணுமே அப்படின்னு சொல்லி பஸாருக்கு போகிறான். பஸாருக்கு போனதும் லெமனேட், அதாவது லெமன் ஜூஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுருக்காங்க லெமன் ஜூஸ். நெக்ஸ்ட்டு பனானா லீஃபில் ஜிலேபீஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஹாட்டாக ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஜிலேபீஸ் எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது. வாங்கி கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கான். வாங்கி கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கும் போது பார்த்தா ஆப்போசிட்டில் இவனுடைய எனிமி, அதாவது யார் அப்படின்னு பார்த்தா சுராஜ் ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கான். இவனுக்கு ஒரு செகண்ட் தோணுது, நான் இந்த இடத்த விட்டு திரும்பி போயிடணுமா, இல்லை அவனை கவனிக்காமல் நிற்கணுமா, இல்லை என்கிட்ட இருக்க லெமனேட் பாட்டில் அவன் மேலே அடிக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கான். பட் யோசிச்சானே தவிர இந்த எந்த விஷயத்தையுமே அவன் பண்ணலை. அவன் அப்படியே கவனிக்காத மாதிரி பார்க்காத மாதிரி இருந்துடுறான். இவனும் பார்க்காத மாதிரி போகிறான். ரெண்டு பேரும் கிட்ட பார்க்கும் போது மாற்றி மாற்றி முறைச்சிக்கிறாங்க. அதோட அந்த இன்சிடென்ட் முடிஞ்சு போகுது. மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் இந்த இடத்துக்கு வர சொன்னான் இல்லையா, ஸோ அந்த பூல் கிட்ட போகிறான். அதே மாதிரி சுராஜும் அந்த இடத்துக்கு வரான்.
ஸோ சுராஜ் வந்ததுக்கப்புறம் சுராஜ் வந்து அந்த பூலுக்கு ஆப்போசிட் சைடில் நிற்கிறான். சுராஜ் வந்து என்ன சொல்கிறான்னா தன்னோட சுப்பீரியாரிட்டியை காமிக்கிறதுக்காக ராஞ்சிக்கிட்ட இந்த ரிவரை க்ராஸ் பண்ணி இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்கிறான். ராஞ்சி வந்து என்ன பண்ணுறான்னா இவனோட சுப்பீரியாரிட்டி எவன் காமிக்கணும்னு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறான். உடனே சுராஜ் கேட்குறான், அப்போ உனக்கு வந்து ஸ்விம் பண்ண தெரியாதா? உடனே ராஞ்சிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ராஞ்சி உடனே என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து டைவ் பண்ணி அந்த இடத்த க்ராஸ் பண்ணி போகிறான். ஸோ அந்த இடத்த க்ராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் என்ன இவ்வளோ ஈஸியாக வந்துட்டு இவனால் ஆக்சுவலி ராஞ்சியால் வந்து 12 டைம்ஸ் அதாவது டசன் டைம்ஸ் வந்து அந்த பூலை க்ராஸ் பண்ணி வர முடியும். ஸோ அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்திருக்கான். இவன் கேட்குறான், உனக்கு டைவ் தெரியுமா? எனக்கு தெரியாது, எனக்கு நீ சொல்லிக் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பதில் 2 பேரும் பேசும்போது இவன் வந்து என்ன சொல்கிறான்னா நான் வந்து பாடி பில்டராக இருக்கேன், இதெல்லாம் சாப்பிட்றேன், இவ்வளோ பால் குடிக்கிறேன், இவ்வளோ எக் சாப்பிட்றேன்னு சொல்லுவோம். அப்போ இவன் வந்து என்ன சொல்கிறான்னா எனக்கு நீ டைவை சொல்லிக் கொடு, அதுக்கு பதிலாக நான் வந்து உனக்கு எப்படி வந்து ஹெல்தி அண்ட் ஃபிட்டியாக இருக்கிறது அப்படின்னு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னதும் இவங்க 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ராஞ்சி ஒரு செகண்ட் யோசிக்கிறான். யோசிச்சதுக்கப்புறம் சரி எப்படியோ கடைசியாக நம்ம தான் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அந்த இடத்துலேருந்து 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்பும் போது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா இது என்னுடைய பூல் அப்படின்னு சுராஜ் சொன்னான். பட் இப்போ என்ன சொல்கிறான்னா இட்ஸ் ஆ பூல் செட் சுராஜ், நோபடி எல்ஸ் கேன் கம் ஹியர் விதவுட் அ பர்மிஷன், ஊ வுட் டேர். இது நமக்கு மட்டுமே சொந்தமான பூல், இங்கே நம்மளை தவிர்த்து நம்ம பெர்மிஷன் இல்லாமல் வேறு யாரும் வர முடியாது, வராத அளவுக்கு தைரியம் யாருக்கும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஸோ ஹியர் ஐ கன்க்ளூட் மை வீடியோ. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது ஒர்க்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.